இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மல்டிமீட்டர்னா என்னண்டு. முதலாவது மல்டிமீட்டர்ல என்ன அளக்கலாம்டா, வோல்ட் அளக்கலாம், ரெண்டாவது ஓம் அளக்கலாம், மற்றது டயோட் அளக்கலாம், ரெண்டாவது கண்டினியூட்டி, மூன்றாவது கெப்பாசிட்டர்னா என்ன மைக்ரோஃபரட்டா அப்படின்னு அளக்கலாம், மற்றது ஹெர்ட்ஸ் அளக்கலாம், மற்றது ஆம்பியர் அளக்கலாம். முதலாவது வந்து நம்ம மல்டிமீட்டர்ல இப்ப வோல்ட் ஏசி வோல்டேஜ் அளக்க போறோம். இப்ப மல்டிமீட்டர் வந்து ஆஃப்ல இருக்குது. இதை வந்து நம்ம ஒன் பண்ணி வோல்ட்டில் விட்டு ஏசியில் விட்டுட்டு திருப்பி நம்ம ஒன் பண்ணோம்டா மொத்த கரண்ட் வந்து நமக்கு 230 வோல்ட். ஆனால் இதில் காற்று வந்து கொஞ்சம் கூடி குறையலாம், 233 வோல்ட் வந்து காட்டுது. நம்ம முதலாவது வந்து ஏசி வோல்டேஜ் அளந்து முடிஞ்சு இப்போ நம்ம வந்து டிசி வோல்டேஜ் அளக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 9 வோல்ட் பேட்டரி ஒன்று வச்சுக்கிறோம். நம்ம செலக்ட் பண்ணி டிசியில் விட்டுட்டு இது எத்தனை வோல்ட்டு, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸுக்கு மைனஸையும் கொடுப்பேன். இதில் பார்க்க பெட்டியில் போட்டிருப்பாங்க இது ப்ளஸ் இது மைனஸ். இது வந்து மொத்தமாக 9 வோல்ட் பேட்டரி, 7.79 வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து வோல்டேஜ்னா என்னன்னு பார்த்தோம். வோல்டேஜ் பற்றி நம்ம இப்போ அளந்துட்டோம். அடுத்தது வந்து ஓம், டயோட், கண்டினியூட்டி, கெப்பாசிட்டன்ஸ். முதலாவது வந்து நம்ம இப்போ ஓம்ண்டா நம்ம வந்து வோல்டேஜ் அளந்து முடிஞ்சு அடுத்ததாக நம்ம ஓம் அளக்க போகிறோம். ஓம்டா தடை. இப்போ 100 ஓம் ரெசிஸ்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மல்டிமீட்டர் 2 ப்ரொப்பையும் எடுத்து இதுக்கு ப்ளஸ் மைனஸ் பார்க்க தேவையில்லை. இது 100 ஓம் மல்டிமீட்டர் வாசிப்பு வந்து 98.4 வாசிப்பு காட்டுது. இப்போ அடுத்த நம்ம அளக்க போகிறது அடுத்த வந்து நம்ம டயோட் அளக்க போகிறோம். டயோட்ல வந்து செலக்ட் பண்ணி போட்டு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸுக்கு மைனஸையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த டயோட்ல இது வந்து காட்டுது. நம்ம இது வந்து இந்த கோடு விழுந்துக்கிற வந்து மைனஸ், மற்றது வந்து பிளஸ். கோடு விழுந்துக்கிற வந்து மைனஸ், இது வந்து பிளஸ். நம்ம இப்போ கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். முதலாவது கண்டினியூட்டியில் செலக்ட் பண்ணி போட்டு இப்போ வயருக்கு கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம கண்டினியூட்டி இருந்துன்னா இதில் டிடின்னு சத்தம் போடும். இப்போ வயரில் ஏதாவது ஓப்பன் ஒன்றும் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இது வந்து ஆகும். கண்டினியூட்டி வந்து நம்ம இப்போ பார்த்து முடிஞ்சு அடுத்த வந்து கெப்பாசிட்டர் பார்க்க போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து எத்தனை நானோ ஃப்ராட்னு காட்டும். நானோ ஃப்ராட்டா, மைக்ரோ ஃப்ராட்டா, பிகோ ஃப்ராட்டா. இதில் வந்து ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸுக்கு மைனஸ் கனெக்ட் பண்ணி போட்டு இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். ப்ளஸ் மைனஸ் இது வந்து 22 மைக்ரோஃபரட். நம்மளோட மல்டிமீட்டர் வாசிப்பு வந்து 20 மைக்ரோஃபரட் காட்டுது. இதான் வந்து நம்ம ஹெர்ட்ஸ் அளக்க போகிறோம். இப்போ நம்ம ஹெர்ட்ஸில் செலக்ட் பண்ணி விடுவோம். ஏசியில் ஹெர்ட்ஸ் அளக்க போகிறோம். ஏசியில் ஹெர்ட்ஸ் வந்து 50 ஹெர்ட்ஸ். அடுத்தபடியாக வந்து நம்ம மல்டிமீட்டரில் கரண்ட் அளக்க போகிறோம். முதலாவது டிசி கரண்ட் அளக்க போகிறோம். இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணி வைக்க பவர் சப்ளை இருக்குது. நம்ம ஒரு எல்இடி விடாக தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். மைனஸ்க்கு மைனஸ் கனெக்ட் பண்ணி போட்டு இதில் வந்து நம்ம வோல்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கு. இதில் வந்து மல்டிமீட்டரில் வந்து எத்தனை ஆம்பியர் வாசிப்பு காட்டுது. இதே மாதிரி தான் டிசி கரண்ட்டும் மாற்றுறது, டிசி கரண்ட்டுக்கும் அளக்குறது.